ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த டிசைன் நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஆரி ஒர்க்கில் இதுவும் ஒன்று. இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனுக்கு சென்டர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதை கரெக்டாக நோட் பண்ணணும். இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துட்டு இந்த கிளாத்தில் அவ்வளோ விசிபிளாக இல்லை, ஆனால் ஒரு பார்டர் இருக்குது. நான் அந்த பார்டருக்கு மேலே தான் அந்த டிசைனை எண்ட் பண்ணுற மாதிரி பாதி வரைக்கும் லைன் போட்டு எடுத்திருக்கேன். அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்டு. இப்போ கரெக்டான பாயிண்ட் நோட் பண்ணி மிட் பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. கீழேயும் அதே மாதிரி ரெண்டு சைடும் கரெக்டாக சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம டிசைனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக 1.5 இன்ச் வச்சு பாயிண்ட்டு நோட் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து தான் லைனு ஸ்டார்ட் ஆகும். நான் ரெண்டு சைடும் ஸ்கேல் வச்சு ரெண்டு பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு லைன் போட்டிருக்கேன். அடுத்து அதே பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்படியே அந்த பார்டர் ஸ்டார்ட் ஆகிற இடம் வரைக்கும் இதே மாதிரி ஃபுல்லாக லைனை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தில் மெஷர்மெண்ட் அவ்வளோவா தெரியலை. இப்போ 1.25 இன்ச் வரைக்கும் வச்சு பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கேன். ரெண்டு சைடும் இப்படியே நோட் பண்ணி எடுக்கணும். இது ஃபிட்டிங் ஸ்டோன் ஒட்டுறதுக்காக கரெக்டாக 1.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு எடுத்தோன்னா அந்த டிசைன் கொஞ்சம் நெருக்கமாக வரும். எனக்கு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் வந்தது. இப்போ கீழேயும் அதே மாதிரி கரெக்டான சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுட்டு சென்டர்லேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு வச்சு எடுத்திருக்கேன். கரெக்டாக 1.25 இன்ச்சு வச்சு எடுத்தோன்னா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கரெக்டாக டிசைன் வரும். நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பிளேஸ்லேயுமே ஸ்டோனை ஒட்டிடலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை அந்த கூர்மையான பாகம் மேல் கீழே இருக்க மாதிரி பார்த்து டைமண்ட் ஷேப்பில் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே டிசைன்லேயும் அந்த லைனுக்கு கரெக்டாக க்ராஸாக இருக்க மாதிரி பார்த்து ஒட்டணும். இப்போ ஸ்டோன் எல்லாம் ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து நான் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதில் எண்ட் நாட் போட்டுட்டு த்ரீ லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் பார்டரில். நான் பார்டருக்கு வேறு டிசைன் எதுவும் கொடுக்கல. இதை சேம் மேலே என்ன டிசைன் பண்ணுறோமோ அதே தான் கீழேயும் பண்ண போகிறேன். கொஞ்சம் கோல்டன் கலர் சீக்வன்ஸ். அடுத்தது 3 mm பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ். நான் டல் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது கொஞ்சம் கட் பீட்ஸ். இவ்வளவும் எடுத்திருக்கேன் இந்த ஒர்க்குக்கு. அடுத்தது நான் நார்மல் மெஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீடில்
அயன் நீடல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. துலிப் நீடல் வந்து கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கனால அயன் நீடல் வந்து பிகினர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து ஒரு கட் பீட், ஒரு 3mm பீட், அடுத்து வந்து ஒரு சீக்வன்ஸ், அப்படியே ஆர்டராக 3 டைம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அப்போ ஒரு பக்கத்துக்கு 3 டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் மேலே ஒவ்வொரு பக்கத்துக்கும் 3 டைம்ஸ் தேவைப்படும், 3 லேயர்ஸ். அதனால் 3 டைம்ஸ் வந்து ஒரு கட் பீடு, ஒரு 3mm பீடு, ஒரு சீக்வன்ஸ் வச்சு 3 டைம்ஸை லோட் பண்ணணும். இந்த கீழே எண்டு மட்டும் பார்டருக்கு 3 பக்கமும் கொடுத்துருக்கேன். மேலே டிசைனுக்கு வந்து டபுள் சைடு மட்டும்தான் வரும், சென்டரில் மட்டும்தான் 3 சைடு வரும். ஒவ்வொரு முத்து தைக்கிறப்பவும் எண்ணாட் போட்டால் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்து லாஸ்ட் எண்டில் மட்டும்தான் எண்ணாட் போட்டிருக்கேன். இது வந்து புட்டா டிசைன். நான் வந்து சிம்பிளாக கட் பீடு மட்டும் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் எல்லா புட்டாஸும் பண்ணியிருக்கேன். இப்போ பார்டரும் பண்ணியாச்சு, புட்டாஸும் முடிஞ்சாச்சு. அதுக்கு அடுத்தது டிசைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிசைனில் வந்து டிசைனுமே பார்டரில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அந்த மாதிரி தான் வரும். ஆனால் பார்டர் வந்து 3 டைம்ஸு 3 எட்ஜஸில் பண்ணியிருந்தோம். இதில் வந்து 2 சைடு மட்டும்தான் வரும். நம்ம எப்போவுமே மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளாடி தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா தான் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு கேப் வந்து எல்லா எண்ட்லேயுமே இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு. இது வந்து சிம்பிளாக எல்லாமே சேமாக ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். திங்ஸுமே பெரிய அளவில் ரேட் ஆகாது இதுக்கு. அதனால் இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் கேப்பில் வந்து 1.25 இன்ச்சு வச்சுருந்தேன். 1.25 இன்ச்சுக்கு இவ்வளோ கேப் வந்து இடையில வருது. உங்களுக்கு கேப் வர்றது பிடிக்கலைன்னா 1 இன்ச் கேப்புக்கு ஃபிட்டிங் ஸ்டோன் அட்டாச் பண்ணுங்கள். நான் வந்து நெக்குக்கும் இதே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்கேன். சேம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.